வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தந்தூரி சிக்கன் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நான் ஒரு 2 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். அது ஒரு 3/4 கிலோ கிட்ட வெயிட் வருது. அதில் முதல்ல இந்த மாதிரி கீறிக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டீப்பாக கட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ மசாலாலாம் உள்ளே இறங்கும். 2 சைடும் கட் பண்ணிக்கலாம். சிக்கன் மேரினேஷனுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய், ஒரு 1/2 லெமன் ஜூஸ், தேவையான பட்டர். இப்போ சிக்கன் மேரினேட் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவும் போட்டுடலாம். அது கூடவே லெமன் ஜூஸும் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே எண்ணெயும் ஊற்றிக்கலாம். இது கூட கெட்டியான தயிர் 1 டீஸ்பூன். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ண மசாலாவை இப்போ சிக்கனில் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் கசூரி மேத்தி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கசூரி மேத்தியை நல்லா கைகளால் இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. அப்போ தான் அதுலேருந்து நல்ல ஃப்ளேவர் வரும். தந்தூரிக்கு இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதை அப்படியே 4 to 6 hours வரைக்கும் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கிரில் ரேக் வச்சுக்கலாம். இதில் அடுப்பு கறியை இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்வில் கொளுத்துனா ஈஸியாக இருக்கும். இப்போ கறி நல்லா நெருப்பு பிடிச்சிக்கிச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பூத்தொட்டியில் மாற்றிக்கலாம். அடுப்பு கறியை இந்த மாதிரி பூத்தொட்டியில் போட்டுட்டு அது மேலே இந்த ஒயர் ரேக் வச்சுக்கலாம். கழுவிட்டு வச்சுக்கலாம். இப்போ சிக்கனை போட்டுக்கலாம். ஒரு சைடு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே பட்டர் தடவிக்கலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி திருப்பி விடுங்க. திருப்பிட்டு பட்டர் போட்டு விடணும். இப்போ பட்டர் போட்டுக்கலாம். சிக்கன் வேகிறதுக்குள்ளே இப்போ நம்ம க்ரீன் சட்னி டிப் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி ஈக்குவல் ஷேர். புதினா 1/4 கைப்பிடினா கொத்தமல்லி 1/4 கைப்பிடி, 3 பல்லு பூண்டு, 1 பச்சை மிளகா, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர், ½ லெமன் ஜூஸ், 1 ஸ்பூன் வினிகர். வினிகரோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் சட்னிக்கு, க்ரீன் சட்னிக்கு. இதை அப்படியே அரைச்சிடலாம். இப்போ க்ரீன் சட்னி அரைச்சாச்சு. இப்போ சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு. அதுதான் க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. 2 பக்கமும் திருப்பி 20 நிமிஷம் திருப்பி போட்டு இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்து தட்டில் வச்சிடலாம். இப்போ சிக்கனில் பட்டர் தடவிக்கலாம். அவ்வளோதாங்க, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தந்தூரி சிக்கன் ரெடி.
இதை நீங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு டேஸ்ட் கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.